ஆக மொத்தம் இந்த ஒரு படம் என்னன்னா, விக்காத ஒரு பீப்பண்டம். எல்லாருமே இந்த படத்த பத்தி ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இது என்னதான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போய் பார்த்தோம். ஏய், பயம் அவன நினைச்சலடா, உன்ன நினைச்சு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவங்கிறான், இவனை பார்த்தா இவன் டேய் ரிலீஸ் பண்ணிட்டான். அவ்வளோ ஒன்றும் இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்களோட உண்மையான கதை இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி தேட்டரை பற்றிக்கிச்சு, அப்புறம் இதை பார்த்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி நோய் வந்துச்சு, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் ரொம்ப ரியலான மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஃப்ளாஷ்பேக் ஒன்றும் வெயிட்டா இல்லையாடா? ஸோ இந்த டிஸ்க்ளைமரும் இந்த இதுவும் வந்துட்டு ஒரு வே ஆஃப் மார்க்கெட்டிங்காக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அது ஒரு வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான். அவங்க படத்தை விற்கிறதுக்கு எப்படா இந்த படத்தை விற்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த படத்தை பார்த்தா செத்துருவாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மனுஷங்க வந்து கண்டிப்பாக ஓ அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்ற அந்த ஆர்வத்தை தூண்டும் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த படம் மார்க்கெட்டிங் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த நிறைய பேய் படங்களை இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஒன்றா வந்துட்டு இது ஒரு கர்ஸ்டு ஃபிலிமு, இதை பார்த்தா செத்துருவாங்க, இதை பார்த்தா வலிக்கும், இதை பார்த்தா வந்துட்டு அதாகும் இதாகும், டிக்கி வலிக்கும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு மூலம்லாம் இல்லை, அதுக்கான மூளை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பீ படத்தை வந்து அவங்க விற்கணும். என்ன சொன்னா பீயை வாங்குவீங்க, அப்ப இந்த மாதிரி ஏதாவது காரியம் சொன்னா நீங்க பீயை வாங்குவீங்க. என்ன வாடகை ஆயில பேண்ட் அடிப்படி பேயில படத்தோட கதை, இந்த படத்துல ஏதாவது கதை அப்படின்றது ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா மொட்டையாக இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு ஒன்றுமே இல்லை. அக்காவும் தம்பியும் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் சீனில் ஏதோ ஒரு நாயை போட்டு தள்ளுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காரில் எங்கேயோ போகிறாங்க, அதை அப்படியே கட் பண்ணிட்டு இவனுங்க 2 பேரும் ஏதோ காட்டில் இருக்காங்க, அக்காவும் தம்பியும். அது காட்டில் வாழ்கிறாங்க, கொஞ்ச நாள் பள்ளம் தோன்றாங்க, தூங்குறாங்க, பள்ளம் தோன்றாங்க, தூங்குறாங்க. இது மட்டும்தான் கதையாகவே போயிட்டு இருந்துச்சு. அவங்க எதுக்கிட அந்த பள்ளத்தை தோன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அவங்க வந்து ஹெல்லுக்கு போகிறாங்க. அதான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு நாயை கொண்டாங்கல்ல, அதை வந்துட்டு நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னோன்னா அவங்க அக்கா காரி வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு ஹெல் 1க்கு தோண்டிட்டேன் அப்படின்ற மாதிரி மொத்தமாக ஒரு 5 எல் வச்சுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரையும் ஏதோ மந்திரம் போடுறாங்க, ஒரு 4-5 பொம்மையை வச்சு அப்புறம் தோன்றாங்க, திருப்பியும் மந்திரம் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க போயிட்டு ஒரு கடைசி 3ஆவது நாள் வந்துட்டு போய் தூங்க போகிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ அந்த சின்ன பையனுக்கு வந்துட்டு ஏதோ ஃபீல் ஆகிற மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி பேய் நம்மளை வந்து துரத்துது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் அது அடுத்த நாளாக மாறுது. அப்புறம் இவங்க 2 பேரும் கையக்கால வச்சு சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எவனோ ஒருத்தன் மந்திரம் போடுறத பார்த்துட்டாங்க 2 பேரும். சரி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. அதை வந்துட்டு அவனுங்க அவ்வளோக்கா கண்டுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த டைரக்டருக்கே அவர் என்ன எடுத்திருக்காருன்றதை புரிஞ்சிருக்காது. அப்படி தான் இருந்துச்சு கதை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த படத்தோட கதையெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இந்த படத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. எப்படிதானோ இரு எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இல்லை அப்புறம் நான் முடிச்சிடுறேன் இந்த கதையை. அவ்வளோதான். மொத்தத்தில் பார்த்தோன்னா இது ஒரு பீ படம். கடைசியில் என்ன நடந்ததுன்னே நம்மளுக்கு புரியாது. அப்புறம் இதில் எதனால உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வேதியில் பிடுங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க சொன்னானுங்களாம். அந்த டோன், அந்த மூவியில் வர ஒரு டோன் வந்துட்டு கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ணனா தலைவலிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்டர்ப் ஆகணுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு சில பல சவுண்டெல்லாம் இருக்கும் அதில். கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மண்டையில் வந்து ஊர்த்திக்கிட்டே இருக்கணும், சாவுடா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி அந்த கதையில் அந்த மூவியில் வந்துட்டு ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ஸ்டோரி லைன்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா வருவானுங்க போவானுங்க, எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஒரு படம் என்னன்னா விற்காத ஒரு பீப்பண்டம். அந்த பீப்பண்டத்தை விற்கிறதுக்கு இப்படி ஒரு மார்க்கெட்டிங், அவ்வளோதாங்க.
மைக்க கொண்டு வந்து வாயில சரி சாரி